வணக்கம். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல நடக்கிறது ஒரு சைலண்ட் கோல்ட் வாரா இல்ல ஒரு பெரிய எக்கனாமிக் உலக போரோட ஆரம்பமா? இன்னைக்கு நாம வளர்ந்து வர்ற இந்த பதட்டத்தை ஒரு சுவாரஸ்யமான தியரிய வச்சே அலசி பார்க்க போறோம். நாம உண்மையிலே ஒரு புதிய உலக அமைப்போட விளிம்புல விக்கிறோமா? வாங்க ஆழமா பார்க்கலாம். நாம இத 5 பாகமா பார்க்க போறோம். முதல்ல டாலர் எப்படி இந்த உலகத்தை ஆட்டி படைக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் சீனா எப்படி இதுக்கு செக் வைக்குது, இதனால என்ன ரிஸ்க் இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து அமெரிக்காவோட கவுண்டர் மூவ் என்ன, கடைசியா இந்த புது உலகத்துல நம்ம பணத்தை எப்படி பத்திரமா முதலீடு பண்றது, இதெல்லாம் தான் பார்க்க போறோம். சரி, வாங்க முதல் பாகத்துக்குள்ள போலாம். அதாவது டாலரை வச்சு கட்டின ஒரு உலகம். இந்த மொத்த பொருளாதார போருக்கும் பின்னாடி இருக்கிற கதையை புரிஞ்சுக்கணும்னா நாம 2வது உலக போருக்கு அப்புறம் போகணும். அப்போ அமெரிக்கா எப்படி ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா உருவாச்சுன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த சிஸ்டத்தோட ஹார்ட்னே சொல்லலாம். அதுதான் இந்த பெட்ரோ டாலர் சிஸ்டம். ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு டீல். என்னன்னா, உலகம் முழுக்க ஆயில் டாலர்ல தான் விலை வைக்கணும். இதுக்கு பதிலா அமெரிக்கா வளைகுடா நாடுகளுக்கு மிலிட்டரி சப்போர்ட் கொடுக்கும், அவங்களோட பெரிய மார்க்கெட்டையும் திறந்துவிடும். இது ஒரு செம்ம மூவ் இல்லையா? இதுதான் அமெரிக்க டாலரை உலக வர்த்தகத்தோட கிங்கா மாத்திச்சு. சரி, இந்த டாலரோட வளர்ச்சி எப்படி நடந்துச்சுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். செகண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சதும் அமெரிக்கா மட்டும்தான் பொருளாதார ரீதியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அப்போ 1973ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அமெரிக்கா கோல்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. சிம்பிளா சொன்னா, இனிமே அவங்க கோல்ட வச்சு பணம் அடிக்க தேவையில்ல, இஷ்டத்துக்கு பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பெட்ரோ டாலர் சிஸ்டம் வந்ததும் உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் ஆயில் வாங்கணும்னா டாலர் கையில வச்சிருக்கணும்னு ஒரு கட்டாயம் வந்துச்சு. அவ்வளவுதான், டாலரோட தேவை ராக்கெட் மாதிரி எகிரிடுச்சு. இந்த பழைய உலக அமைப்பை ஒரு 3 அடுக்கு பிரமிட் மாதிரி யோசிச்சு பாருங்க. பேஸ்மெண்ட்ல, அதாவது கீழே ரஷ்யா, லத்தீன் அமெரிக்கா மாதிரி நாடுகள்லாம் ரீசோர்ஸ் சப்ளை பண்ணுவாங்க. நடுவுல சைனா, அதுதான் உலகத்தோட ஃபேக்டரி, எல்லா பொருளையும் தயாரிச்சு கொடுக்கும். ஆனா டாப்ல உச்சியில யார் இருந்தாங்க? அமெரிக்கா. பணம், டெக்னாலஜி, புது புது கண்டுபிடிப்புகள்னு அதிக லாபம் தர எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. இது ரொம்ப கிளெவரான ஒரு செட்டப். இதுல அமெரிக்கா எப்பவுமே டாப்ல தான் இருக்கும். ஆனா இந்த கேம் இப்படியே போகல. இப்ப 2வது பாகத்துக்கு வரும். சீனா எப்படி இந்த ஆட்டத்தோட ரூல்ஸே மாத்துது. ஒரு காலத்துல உலகத்தோட ஃபேக்டரியா மட்டும் இருந்த சீனா எப்படி மெதுவா ஆனா ரொம்ப உறுதியா அமெரிக்காவோட ஆதிக்கத்துக்கே சவால் விடுற அளவுக்கு வளர்ந்துச்சு. வாங்க பார்க்கலாம். இப்ப இந்த சார்ட்ட பாருங்க. இதுல சீனாவோட ஸ்மார்ட் மூவ் ரொம்ப தெளிவா தெரியுது. வெறும் 10 வருஷத்துல அவங்களோட கவனம் அமெரிக்கா கிட்ட இருந்து மாறி இப்போ குளோபல் சவுத், ஐரோப்பான்னு வேற பக்கம் திரும்பிடுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்? சிம்பிள். சீனா இனிமே அமெரிக்கா மார்க்கெட்டை மட்டும் நம்பி இல்ல, அவங்களோட பொருளாதார தலையெழுத்த அவங்களே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, சீனா எப்படி இந்த மேஜிக்க பண்ணுச்சு? அவங்க ஒரே நேரத்துல பல விஷயங்களை செஞ்சாங்க. பிரிக்ஸ் மாதிரி புது டீம்லாம் ஃபார்ம் பண்ணி அமெரிக்காவோட பவரை குறைச்சாங்க. பில்லியன் கணக்குல அமெரிக்கா பாண்ட்ஸை வித்து டாலரோட ஆதிக்கத்துக்கே ஒரு ஷாக் கொடுத்தாங்க. தங்களோட எனர்ஜி தேவைக்கு புது வழிகளை தேடினாங்க. முக்கியமா சும்மா சின்ன சின்ன பொருட்கள் தயாரிக்கிறத விட்டுட்டு ஹைடெக் இண்டஸ்ட்ரி பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. இது ஒரு கம்ப்ளீட் கேம் சேஞ்ச். ஆனா இந்த சண்டை ஒரு சிக்கலான சிலந்தி வலைய உருவாக்கியிருக்கு. நாம இப்போ 3வது பாகத்துக்கு வரோம். ஹை ரிஸ்க் டிபெண்டன்சி. அதாவது 2 நாடுகளும் ஒண்ணுக்கொன்னு எதிரிகளா இருக்கலாம், ஆனா ஒன்னு இல்லாம இன்னொன்னு இருக்க முடியாதுங்கிற ஒரு விசித்திரமான நிலைமையில மாட்டிட்டு இருக்காங்க. இந்த மெல்லிசான கயிறு அருந்து போனா என்ன ஆகும்? இத கொஞ்சம் பாருங்க. அமெரிக்காவோட ஸ்மார்ட் போன், மருந்து மாத்திரை, இதுக்கெல்லாம் முக்கியமான மூலப்பொருட்கள் சீனாலேருந்து தான் வருது. அதே மாதிரி சீனாவோட டெக்னாலஜி வளரணும்னா அமெரிக்காவோட ஹை எண்ட் சிப்ஸ், சாஃப்ட்வேர் எல்லாம் தேவை. இது ஒரு மாதிரி சிக்கலான டான்ஸ் மாதிரி. 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிக்காது, ஆனா பிரியவும் முடியாது. இந்த கட்டாய கல்யாணம் தான் இந்த சண்டையை ரொம்பவே ஆபத்தானதா மாத்துது. இந்த கோட் நிலைமையோட தீவிரத்தை அப்படியே காட்டுது. அமெரிக்கா பொருளாதாரம் விழுந்தா சீனா பொருளாதாரம் கூடவே விழும். இது 2 பேருக்குமே பரஸ்பர அழிவுதான். இது கிட்டத்தட்ட கோல்ட் வார் டைம்ல இருந்த நியூக்ளியர் வார் பயம் மாதிரி. ஆனா இங்க ஆயுதம் பொருளாதாரம். ஒருத்தம் விழுந்தா இன்னொருத்தரும் கூடவே விழுந்துடுவாங்க. சரி, இப்ப 4வது பாகம், அமெரிக்காவோட கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி. சீனா இப்படி மேல வரத பார்த்துட்டு அமெரிக்கா என்ன மாதிரியான பதிலடி கொடுக்குது, இந்த சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். 2037 இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது, இது ஒரு டெட்லைன். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வருஷத்துல தான் சீனாவோட பொருளாதாரம் அமெரிக்காவை முந்திட்டு போகும். இந்த ரேஸ் தான் அமெரிக்காவை இவ்ளோ அவசரமா ஆக்ரோஷமா செயல்பட வைக்குது. டைம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு. அமெரிக்காவோட பிளான்ல 4 முக்கியமான தூண்கள் இருக்கு. 1, டாரிஃப்ஸ் எல்லாம் போட்டு உலக வர்த்தகத்தையே டிஸ்டர்ப் பண்றது. 2, சீனாவோட எனர்ஜி சப்ளைய டார்கெட் பண்றது. 3,
முக்கியமான உற்பத்திகள் எல்லாம் திரும்பவும் அமெரிக்காவைக்கே கொண்டு வர்றது. கடைசியா ஃபியூச்சரோட டெக்னாலஜியான ஏஐ ரேஸ்ல சீனாவை ஜெயிக்கிறது. இந்த 4 மூவ்ஸும் சீனாவோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அமெரிக்காவோட டாமினன்ஸை காப்பாத்துறதுக்காக பண்ணப்படுது. இந்த சார்ட் சீனாவோட ஒரு பெரிய வீக்னஸ வெளிச்சம் போட்டு காட்டுது. ஈரானோட ஆயில் எக்ஸ்போர்ட்ல கிட்டத்தட்ட 90% சீனாவுக்கு தான் போகுது. அப்போ யோசிச்சு பாருங்க, மிடில் ஈஸ்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அது நேரடியா சீனாவோட எக்கனாமிக் இன்ஜினிய ஆஃப் பண்ணிடும். இது அமெரிக்காவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அட்வான்டேஜ். சரி, இந்த பெரிய ஜியோபொலிட்டிக்கல் செஸ் கேம் எல்லாம் ஓகே. இதனால நமக்கு என்ன? இப்ப நாம 5வது பாகத்துக்கு வரோம். இந்த மாதிரி ஒரு நிலையற்ற உலகத்துல நாம எப்படி இன்வெஸ்ட் பண்றது? பழைய ரூல்ஸ் எல்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது. அப்ப புது ரூல்ஸ் என்ன? இந்த சோர்ஸ் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லுது. இப்ப இருக்கிற உலக பொருளாதார அமைப்பு செத்து போச்சு. நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரொம்பவே நிலையற்ற ஒரு காலம். அதாவது கடந்த 20 வருஷமா நாம பார்த்த அந்த அமைதியான குளோபலைஸ்ட் உலகம் முடிவுக்கு வந்துடுச்சு. இனிமே எதுவுமே நிச்சயம் இல்லைங்கிறது தான் புது ரூல். அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் எப்படி மாறணும்? பழைய உலகத்துல எல்லாம் அமைதியா ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருந்துச்சு. ஆனா நாம இப்ப வாழ்ற புது உலகம் புயல் அடிக்கிற கடல் மாதிரி ரொம்ப நிலையற்றது. எப்போ என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. இதுல தப்பிக்கணும்னா நமக்கு ஒரு புது மேப் தேவை. அதுதான் டைவர்சிஃபிகேஷன். அதாவது பிரிச்சு முதலீடு செய்யறது, அப்புறம் உண்மையான பணவரவு தர சொத்துக்கள்ல கவனம் செலுத்துறது. சுருக்கமா சொன்னா 3 ரூல்ஸ் தான். 1, உங்க எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல போடாதீங்க. ஷேர்ஸ், கோல்ட், ரியல் எஸ்டேட்னு பிரிச்சு போடுங்க. 2, ஒரே நாட்டுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உலகம் முழுக்க பிரிச்சு போடுங்க. 3, சும்மா பேப்பர்ல வர லாபத்தை மட்டும் பார்க்காதீங்க. உண்மையா கையில காசு வர மாதிரி சொத்துக்கள்ல கவனம் வைங்க. இந்த புயல்ல இருந்து தப்பிக்க இதுதான் வழி. இந்த பகுப்பாய்வுல ஒன்ன மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. பழைய உலக அமைப்பு செத்து போச்சு. அப்போ ஒரு பெரிய கேள்வி எழும்புது. அடுத்து என்ன? இந்த இடிபாடுகள்ல இருந்து உருவாக போற புது உலகம் எப்படி இருக்கும்? அது எதை அடிப்படையா வச்சு கட்டப்படும்? இந்த கேள்வியோட உங்களை விட்டுச் செல்கிறேன். நன்றி.